சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்பட விழால வந்து சிவகுமார் பேசியது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருந்துச்சு. சமூக வலைதளங்களையும் இந்த விஷயத்தால மிகப்பெரிய ட்ரோல்கள வந்து அவர் சம்பாரிச்சுட்டு வராரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ் சினிமால சூர்யாவுக்கு முன்னாடி எவன்டா சிக்ஸ் பேக் வச்சது அப்படின்றது தான் அவர் கேட்ட அந்த கேள்வி. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது பற்றி ரீசென்ட்டா கூட விஷால் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ் சினிமால முதல்ல வந்து தனுஷ் தான் பொல்லாதவன் திரைப்படத்துல வந்து சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு நான் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு தான் சூர்யா அப்படின்ற மாதிரி விஷால் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, வின்னர் திரைப்படத்துல வந்து கட்டதுரையாக நடித்த நடிகர் ரியாஸ் கானுடைய மனைவி உமா ரியாஸ் வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து சிவகுமார அட்டாக் பண்ற மாதிரியே ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த விஷயம் தான் வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ரியாஸ் கான் வந்து சிக்ஸ் பேக்கோட இருக்கிற ஒரு போட்டோவையும் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமால முதல்ல சிக்ஸ் பேக் வச்சது என் மக சூர்யா தான் அப்படின்னு சிவகுமார் சொல்ற மாதிரியும், அத வந்து வின்னர் திரைப்படத்துல கட்டதுரையாக வர ரியாஸ் கான் என்னது கேட்கல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அந்த மீமை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மை மேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த போஸ்ட போட்டிருக்காங்க. அந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிக்ஸ் பேக் வச்சது என்னுடைய கணவர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த கிரெடிட்ஸ் எடுக்க பாக்குறாங்க. உண்மையாகவே யார் தான் சிக்ஸ் பேக் முதல்ல வச்சது அப்படின்றது தெரியல. ஒருவேளை அர்ஜுனாகவும் இருக்கலாம், ஈவன் சரத்குமாரா கூட இருக்கலாம். ஏன்னா அர்ஜுன் சரத்குமார் 2 பேருமே தான் தமிழ் சினிமால வந்து அந்த காலத்துல இருந்தே பாடி பில்டிங்க்கு பேர் போன ஆட்கள். அவங்க கூட சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சிருப்பாங்க. பட் நாங்க அத பெருசா எங்களுக்கு சிக்ஸ் பேக் அப்படின்ற ஒரு விவரம் தெரியாததால நாங்க அப்படியே கடந்துட்டு போயிருப்போம். உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை திரைப்படங்கள் பார்த்திருப்பீங்க? இதுவரைக்கும் நீங்க பார்த்த திரைப்படங்கள பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் வந்து படங்கள்ல வந்து சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கெஸ்ஸிங்ஸ வந்து கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.